ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ரத சப்தமி கௌடிய வைணவ ஆச்சாரியார்களுள் ஒரு முக்கிய ஆச்சாரியாரான ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரினுடைய அவதார திருநாள் மற்றும் பீஷ்மாஷ்டமி குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் எடுத்துரைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. வருகிற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 4/2/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரனுடைய அவதார திருநாள். அன்றைய தினம் ரத சப்தமி மற்றும் 5/2/2025 புதன்கிழமை பீஷ்மாஷ்டமி, அதாவது பிதாமகர் பீஷ்மர் மறைந்த தினம். இந்த ரத சப்தமி மற்றும் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரனுடைய அவதார திருநாள், இதை எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும், பீஷ்மாஷ்டமி என்று நாம் எவ்வாறு பிதாமகர் பீஷ்மர் மறைந்த தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் போன்ற முக்கிய தகவல்களை காணலாம். அதாவது ரத சப்தமி விரதம் அனைத்து வைணவர்களாலும் முக்கியமாக மேற்கொள்ளப்படும். இந்த ரத சப்தமி விரதம் பாவங்களை போக்கும் வல்லமை கொண்டது. தை மாத வளர்பிறையினுடைய 7ஆம் நாள் திதிதான் ரத சப்தமி ஆகும். அதாவது தை மாதம் அமாவாசையிலிருந்து 7வது நாள் தான் ரத சப்தமி. ரத சப்தமி நாள் சூரிய ஜெயந்தியாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அநேகமாக அனைத்து முக்கிய வைணவ தலங்களிலும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய முதல் திவ்ய தேச தலமான ஸ்ரீரங்கத்திலும் சரி, மிக முக்கிய வைணவ தலமான திருமலை திருப்பதி உட்பட அனைத்து வைணவ தலங்களிலும் விசேஷமாக இந்த ரத சப்தமி விழா கொண்டாடப்படுகிறது. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வலம் வருவதால் திதிகளில் வரும் 7ஆம் நாள் சப்தமி ஆகும். ரத சப்தமியை நாம் எவ்வாறு முக்கியமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்றால், அன்று அதிகாலையிலே பக்தர்கள் துயிலிருந்து நீராட வேண்டும். அந்த நீராடும் நேரத்தில் எருக்கம் இலைகளை உபயோகித்து நீராட வேண்டும். ஆம், அந்த எருக்கம் செடியிலே பால் இருக்கும். அந்த எருக்கம் செடி அனைவருக்கும் தெரியும் அல்லவா? அந்த எருக்கம் இலைகளை ஒரு பக்தர் 7 இலைகளை உபயோகித்து அன்று அதிகாலையிலே நீராட வேண்டும். அது எவ்வாறு அந்த எருக்கம் இலைகளை நம்முடைய உடல் அங்கங்களிலே வைத்து நீராட வேண்டும் என்பதை தெளிவாக காண்போம். தலையில் ஒரு எருக்கம் இலை வைக்க வேண்டும். நீராடுவதற்கு முன்பு எருக்கமிலையை வைத்துத்தான் நீராட வேண்டும். 7 எருக்கமிலைகள். தலையில் 1. பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையை சேர்த்து தலையில் எருக்கமிலையை வைக்கலாம். ஆண்கள் எருக்கமிலையோடு அட்சதையை மட்டும் வைக்கலாம். கண்களின் அருகே நன்றாக கவனிக்கவும், கண்களின் மேல் அல்ல, கண்களின் அருகில் 2 எருக்கமிலைகளை வைக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய தோள்பட்டையிலே தலா ஒரு எருக்கமிலை வைக்க வேண்டும். அது தோள்பட்டைகளிலே 2 எருக்கமிலை, தலா 1. 2 கால்களிலும் தலா ஒரு எருக்கமிலை. மொத்தம் 7 இலை. அதாவது தலையில் 1, கண்களின் அருகே 2, தோள்பட்டைகளிலே தலா 1, கால்களிலே தலா 1, மொத்தம் 7 எருக்கம் இலைகளை வைத்து அந்த ரத சப்தமி தினத்தில் அதிகாலை பொழுதே நாம் துயிலிருந்து நீராட வேண்டும். இவ்வாறு நீராடினால் பக்தர்களுக்கு இது நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் என்பது ஐதீகம். இந்த எருக்கம் இலைகளை வைத்து நீராடுவதற்காக ஒரு புராண வரலாற்று கதை உண்டு. அதை தெளிவாக இப்பொழுது காண்போம். பிதாமகர் பீஷ்மர் அந்த மகாபாரத போர்க்களத்திலே அம்பு படுக்கையிலே மரணத்தை எதிர்நோக்கி சில காலம் படுத்திருக்கிறார். அவர் ஒரு வரம் பெற்றிருந்தார். அந்த வரம் என்னவென்றால், நினைத்த நேரத்தில் அவருக்கு மரணம் ஸ்தம்பிக்கும் என்ற ஒரு வரத்தை அவர் பெற்றிருந்தார். அவர் அந்த வரத்தை பெற்றிருந்தாலும் அவரால் மரணம் அடைய முடியவில்லை. காரணம்,
அவர் ஒரு பாவ காரியத்திற்கு ஆளாகிவிட்டார். அது என்ன என்பதை தற்போது தெளிவாக காணலாம். இது பிதாமகர் பீஷ்மர் தான் மரணம் அடையவில்லையே நினைத்த நேரத்தில் என்று வியாசதேவரிடம் கூறி வருத்தப்படுகிறார். அப்போது வியாசதேவர் ஏன் அந்த வரம் பலிக்கவில்லை, அவர் பெற்ற வரம் ஏன் பலிக்கவில்லை என்பதை விளக்குகிறார். அதாவது திரௌபதியை துரியோதனன் துகில் உரித்த போது அந்த சபையிலே பிதாமகர் பீஷ்மரும் இருந்தார். குறைந்தபட்சம் ஒரு தர்மத்தின் பாதையிலே நடக்கும் பிதாமகர் பீஷ்மர் குறைந்தபட்சம் அங்கே அதர்மம் அரங்கேற்றப்படுகிறது. யாரால்? துரியோதனால் திரௌபதிக்கு அநீதி அரங்கேற்றப்படுகிறது. குறைந்தபட்சம் அந்த அதர்மத்தை எதிர்த்து ஒரு குரல் கூட இவர் எழுப்பவில்லை. அது எழுப்பாத காரணத்தினால் இவருக்கு ஒரு பாவம் வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த பாவத்தினால் தான் இவர் பெற்ற வரம் பலிக்கவில்லை என்று வியாசதேவர் கூறுகிறார். அப்போது வருத்தப்பட்டு கொண்டே பிதாமகர் பீஷ்மர் எவ்வாறு இந்த பாவத்தை போக்குவது என்று வியாசதேவரிடம் கேட்கிறார். அப்போது வியாசதேவர் எருக்கம் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, இதன் பெயர் அர்க்கபத்ரம். அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள். சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன், அவை உன்னை புனிதப்படுத்தும் என்று வியாசர் சொல்ல, மெதுவாக பீஷ்மர் ரத சப்தமியினுடைய அடுத்த நாளன்று சிறிது சிறிதாக தியான நிலையிலே முக்தியும் அடைந்தார். அதுதான் ரத சப்தமியினுடைய மறுநாள் பீஷ்மாஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவேதான் ரத சப்தமி தினத்தன்று பக்தர்கள் எருக்கம் இலை ஸ்தானமும், ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்றும் கூறுவர். அன்றைய தினம், அதாவது பீஷ்மாஷ்டமி அன்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது ஐதீகம். மேற்கொண்டு ரத சப்தமி அன்று அதிகாலை பொழுதிலே அந்த எருக்கம் இலைகளை வைத்து ஸ்நானம் செய்த பிறகு நாம் எவ்வாறு ரத சப்தமியை கொண்டாட வேண்டும் என்று பார்ப்போம். ரத சப்தமி அன்று சூரிய வடிவத்தை வரைந்து அல்லது பிம்பமாக வைத்து பூஜை செய்ய வேண்டும். தங்கம், வெள்ளி அல்லது தாமிரம். தாமிரம் என்றால் காப்பர், ஆங்கிலத்திலே காப்பர் என்று கூறுவோம், செம்பு. தங்கம், வெள்ளி அல்லது தாமிரம், இவை ஏதாவது ஒரு உலோகத்தில் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும். சூரிய நாராயணர் பூஜை செய்ய வேண்டும். ஆதித்ய ஹிருதயம், ஆதித்ய என்றால் சூரியன், ஆதித்ய ஹிருதயம் என்றால் சூரியனுடைய துதி அன்று நாம் பாராயணம் செய்ய வேண்டும். இதன் பிறகு பகவானை நாம் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் சென்று வணங்கலாம். அதை அந்த ஆதித்ய ஹிருதயம் குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவலையும் பக்தர்களிடம் இங்கே அடியேன் கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது பகவான் ஸ்ரீராமர் இந்த ராம அவதாரத்திலே மானிடராகவே வாழ்ந்தார் அல்லவா. ராவணன் மிகப்பெரிய அரக்கன். அவனை எதிர்த்து போர் பகவான் ஸ்ரீராமர் போர் தொடுக்கிறார். அந்த போரிலே எளிதில் வெல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அகத்திய முனிவர் பகவான் ஸ்ரீராமருக்கு சூரிய தேவனை வணங்கினால் எளிதில் இந்த போரில் வெற்றி பெறலாம், அதனால் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நீ துதிக்க வேண்டும் என்று அந்த ஆதித்ய ஹிருதயத்தை அகத்திய முனிவர் பகவான் ஸ்ரீராமருக்கு கூறினார். அதுதான் இது வரலாற்றிலே மிக முக்கியமானது. சூரிய தேவனை வணங்க இந்த ஆதித்ய ஹிருதயம் மிக மிக முக்கியமான ஒன்று. ரத சப்தமி நாளில் தர்மங்கள், தானங்கள் செய்யலாம். இதனால் பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிட்டும். குறிப்பாக அன்றைய தினம் வைணவ ஆலயங்களில் நடைபெறும் கைங்கரியங்கள், பக்தி பிரச்சாரங்கள், பஜனைகள், சொற்பொழிவுகள் இவற்றை ஏற்பாடு செய்வது, இது சம்பந்தப்பட்ட அந்த கைங்கரியங்களுக்கு நாம் உதவி செய்வது, இப்படி செய்து வந்தால் இது மிகப்பெரிய நன்மையை நமக்கு பயக்கும். அடுத்ததாக நைவேத்தியத்தில் குறிப்பாக கோதுமை சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் இடம்பெறுவது மிகவும் விசேஷம். ஏனென்றால் சூரியனிற்கு உகந்த தானியம் கோதுமை என்பதால் இதை நாம் நிச்சயம் அன்று நைவேத்தியத்தில் இடம்பெற செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் தொழில் வளர்ச்சி உண்டாகும், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நன்மை பல வந்து சேரும், சேமம் பயக்கும். ஆதலால் அனைவரும் இந்த ரத சப்தமி விழாவை விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்று அடியேன் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருமலையில் ரத சப்தமி. திருமலை திருப்பதியிலே இந்த ரத சப்தமி விழா
மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. திருமலை திருப்பதியில் ரத சப்தமி நாளன்று ஒரு நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். நாம் வழக்கமாக திருமலையிலே 9 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை கண்டிருப்போம். அனுதினமும் பகவான் காலையில் மாலையில் அந்த 9 நாட்களும் வெவ்வேறு வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். ஆனால் இந்த ரத சப்தமி என்று காலை 5:30 மணி வாக்கில் சூரிய பிரபை வாகனத்திலே தொடங்கி அன்று இரவு சந்திரபிரபை வாகனம் முடிய பல்வேறு வாகன சேவைகளில் அனுமந்த வாகனம், கருட வாகனம் போன்ற முக்கியமான அனைத்து வாகன சேவைகளிலும் பகவான் அன்றைய தினம் காட்சியளிப்பார். திருமலை திருப்பதியிலே பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இதுதான் ஒரு நாள் பிரம்மோற்சவம். இதை நேரடியாக கண்டுகளிக்க முடியாவிட்டாலும், நேரடியாக பக்தர்கள் பகவானை சேவிக்க முடியாவிட்டாலும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் SVBC என்று அழைக்கக்கூடிய அந்த திருமலை திருப்பதியினுடைய தொலைக்காட்சிகளிலும் மற்றும் யூடியூப் சேனல்களிலும் பக்தர்கள் நேரடியான ஒளிபரப்பை கண்டு பகவானை சேவிக்க முடியும். அன்றைய தினம் பகவான் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அதிகாலை முதல் இரவு வரை பல்வேறு வாகனங்களில் திருமலை திருப்பதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இதுதான் ரத சப்தமி நாளினுடைய விசேஷம். ஆதலால் இந்த ரத சப்தமி நாளையும் அடுத்த நாளான பீஷ்மாஷ்டமி சேர்த்து பக்தர்கள் விசேஷமாக கொண்டாட வேண்டும். இதற்கெல்லாம் மெருகு சேர்க்கும் ஒரு கூற்றாக வருகிற 4/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று கௌடிய வைணவ ஆச்சாரியார்களுள் மிக முக்கிய ஒரு ஆச்சாரியாரான ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரனுடைய அவதார திருநாள். ஆம், இந்த விழா மிகவும், அதாவது அவருடைய அவதார ஆச்சாரியனுடைய அவதார திருநாள்களை நாம் கொண்டாடுவது மிக மிக சிறப்பு. ஆச்சாரியர்களுடைய அவதார திருநாளையும் அவர்கள் மறைந்த நாட்களிலும் அவர்களை நினைத்து அவர்களை நாம் வழிபட்டு வந்தால், அவர்களை நாம் பூஜித்து வந்தால் வாழ்வில் சகல சௌபாகியங்கள் நமக்கு கிட்டும். பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிட்டும். ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வம், தாய் தந்தை அடுத்தபடியாக குரு, அவர்கள்தான் நம்முடைய ஆச்சாரியார்கள். இவர்கள் மூவரையும் நாம் வணங்கினால்தான் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். அதனால் ஆச்சாரியர்களுடைய அவதார திருநாளையும் அவர்கள் மறைந்த தினத்தையும் பக்தர்கள் நிச்சயம் மனதில் வைத்து அவர்களை பூஜிக்க வேண்டும். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார்கள் குறித்த சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கே காண்போம். அதாவது ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண வடிவிலான சால கிராமத்தை அனுதினமும் துளசி இலைகளாலும் கங்கை நீராலும் தொடர்ந்து வழிபட்டு வந்தார். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் கோலோக விருந்தாவனத்திலே வசிக்கும் மகாவிஷ்ணு மற்றும் சிவனின் ரூபமாகிய சதாசிவா இவர்கள் இருவரும் சேர்ந்து இருவர் சேர்ந்து ஒரு அவதாரம் எடுக்க முடியுமோ அதுபோல இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அவதாரமாக இங்கே பூலோகத்தில் அவதரித்தார் என்றால் அவர்தான் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார். ஆச்சாரியாரனுடைய அந்த பக்தியில் உருகி, அவருடைய ஸ்ரத்தையான பக்தியிலே உருகி, அவருடைய விருப்பத்திற்கு இணங்க பகவானே இந்த பூலகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். ஆம், ஆச்சாரியனுடைய அந்த பக்தி அந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக இருந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் மேற்கு வங்க மாநிலத்திலே மாயாப்பூர் என்கிற இடத்திலே தோன்றினார். அவர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சில காலம் தங்கியிருந்தார். அரிநாம சங்கீர்த்தனத்தை உலகிற்கு போதித்தது, அரிநாம சங்கீர்த்தனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பகவானே இந்த பூலகில் தோன்றி ஒரு அரிநாம சங்கீர்த்தனத்தினுடைய முக்கியத்துவத்தை பக்தர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் என்றால் இது எவ்வாறு சாத்தியப்பட்டது என்றால் ஆச்சாரியார் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரனுடைய ஸ்ரத்தையான பக்தியால் தான். ஆதலால் இந்த ரத சப்தமி நாள் அன்று ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரனுடைய அவதார திருநாளும் சேர்ந்து வருவதால் பக்தர்கள் அனைவரும் இந்த விழாவை விசேஷமாக கொண்டாடி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் எஸ் நந்தகுமார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.